ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, எப்போல்லாம் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிற மெத்தடே ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டாட் ரன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டாட் ரன் இருக்குல்ல, இந்த ரன் மெத்தட் அதோட மெமரி வந்து ஜேவிஎம்மில் எந்த ஸ்பேஸில் போய் அலோகேட் ஆகுது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேவிஎம்மோட மெமரி மேனேஜ்மெண்ட்டை நான் உங்களுக்கு ஓவர்வியூவாக சொல்கிறேன். இன்சைட் த ஜேவிஎம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதே ஹீப் மெமரி தான். ஹீப் மெமரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு கிளாஸுக்கு வந்து எப்போ நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஹீப் மெமரி ஹீப் ஸ்பேஸில் போய் தான் அலோகேட் ஆகும். ரெண்டாவது வந்து ஸ்டாட்டிக் மெமரி. ஸோ ஸ்டாட்டிக் மெமரினா எதுவுமே இல்லை, இந்த ஜேவிஎம் பக்கத்தில் வந்து ஒரு மெட்டா ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் உங்களோட எல்லா ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் கிளாஸஸ், ஸோ ஆல் த ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற எல்லா மெமரியுமே உங்களோட மெட்டா ஸ்பேஸில் போய் தான் அலோகேட் ஆகும். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட ஆன்சர் என்னென்னு. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டாட் ரன் நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்களா, அந்த ரன் மெத்தடோட மெமரி வந்து நம்மளோட மெட்டா ஸ்பேஸில் போய் தான் அலோகேட் ஆகும். தென் மூணாவது வந்து ஸ்டாக் மெமரி பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக் மெமரினா என்னென்னா, நம்மளோட லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது ஸ்டாக் மெமரியில். தென் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்சஸ், தென் மெத்தட் ஏரியா, மெத்தட் நேம் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே நம்மளோட ஸ்டாக் மெமரியில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது வந்து கார்பேஜ் கலெக்ஷன் ஈஸியாக வந்து மெமரியை வந்து க்ளீனப் பண்ணோம். பட் ஸ்டாட்டிக் வேரியபிளோட மெமரி வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். உங்களோட கிளாஸ் எப்போ நாட் ரீச்சபிள் ஆகுதோ அந்த டைம் தான் ஸ்டாட்டிக் வேரியபிளோட மெமரியை வந்து நம்மளோட ஜேவிஎம்னால் வந்து க்ளீனப் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.